ஆனா மனுஷனும் குட்டி போறான், மாடும் குட்டி போகுது. 2 அடி உயரம் தான். எத்தனை அடி உயரம்? 2 அடி உயரம். சரி, அடுத்து மாடு கண்ணு போட்டுது. போச்சு. அது பேரு அசைவாய். தாக்கிட்டு போகுதுல. 2 அடியில இருந்து கீழே இறங்கி போகுது. நல்லா கவனிங்க. 2 அடியில இருந்து இன்னும் கீழே இறங்கி போகும். ஆனா மனுஷன் பிறந்தா 1 அடி மேல போய் மாடுல பால் குடிக்குது. சரியா? அப்போ மனுஷனுக்கும் மாடுக்கும் வித்தியாசத்தை சொல்ல வர. விலங்குக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் இது உணவுல மட்டும். சரி, அடுத்து என்ன பண்ணுது? மாடு பால் குடிச்சு முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? புல்லு மேயணும். அது வயிறு நன்னா இல்லையா? புல்லு மேய எங்க போகுது? புல்லு மேய எங்க போகுது? தரைக்கு போகுது. புல்லு எங்க இருக்க? தரையில இருக்கு. மேல பிறந்து 2 அடியில பிறந்து 1 அடிக்கு கீழே பால் குடிக்க போய் அதுக்கும் 1 அடிக்கு கீழே தரையில போய் புல்ல நக்குது. ஆனா மனுஷன் ஆறுல இருந்து பால் குடிச்சா பால் குடிக்கிறது தானே. குழந்தை எங்க சாப்பிடுது? வாய். இன்னும் மேல 1 அடி மேல போய் வாழை சாப்பிடுது. அப்போ ஒரு மனுஷனோட ஒரு உணவும் ஒரு விலங்கோட உணவும் ஒண்ணா? மனுஷனுக்கு இந்த வாய் உணவு மட்டும்தான் தேவை. மனுஷனுக்கு வாய் உணவு மட்டும்தான் தேவையா? இப்ப நான் பேசிட்டு இருக்கேனே, இது எந்த உணவு? நான் பேசிட்டு இருக்கேன்ல, காலையில இருந்து பேசுனாங்கல்ல, இதுவும் உங்களுக்கு சாப்பாடு தான். இது என்ன சாப்பாடு? செவி உணவு. செவி உணவு. யார் சொன்னது? கிளாப் பண்ணுங்கப்பா அவங்களுக்கு. அப்போ மனிதனுக்கு வயிற்றுக்கு மட்டும் உணவு தேவைப்படுது. எதுக்கு தேவைப்படுது? வயிற்றுக்கு ஒரு உணவு இந்த உடம்புல வளர்க்க. வயிற்றுல உணவு பண்ணாதான் வயிற்று. காதுக்கு ஒரு உணவு கண்டிப்பா தேவை. அடுத்த இன்னும் உணவு தேவைப்படுது. எது சொல்லுங்க. கண்ணுக்கு உணவு தேவைப்படுதா? கண்ணுக்கு உணவு தேவைப்படுதா இல்லையா? அதான் 24 மணி வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்குறீங்களா இல்லையா? கண்ணில் பார்க்குறது அது வழியா என்ன பண்ணுது? எவ்வளோ விஷயங்களை உள்ளக்குள்ளே கொண்டு போகும். அப்புறம் என்ன பண்ணுது? மூக்குக்கு உணவு தேவைப்படுதா? மூக்குக்கு உணவு தேவைப்படுதா இல்லையா? இல்லையா? என்ன உணவு?